ஒப்புரவறிதல் என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். கைம்மாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட் டெந்நாற்றுங் கொல்லோ உலகு. கைம்மாறு கருதி மழை பொழிவதில்லை. அந்த மழையைப் போன்றவர்கள் கைம்மாறு கருதி எந்த உதவியும் செய்பவர்கள் அல்லர். தாலாற்றித் தந்த பொருளெல்லாந் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும். புத்தே லுலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. பிறர்க்கு உதவிடும் பண்பாகிய ஒப்புரவு என்பதைவிட சிறந்த பண்பினை இன்றைய உலகிலும் இனிவரும் புதிய உலகிலும் காண்பது அரிது. ஒத்த தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஒப்புரவை அறிந்து பிறருக்கு உதவியாக தன் வாழ்வை அமைத்துக் கொள்பவனே உயிர் வாழ்பவன் என கருதப்படுவான். அதற்கு மாறானவன் இறந்தவனே ஆவான். ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவரும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊரணியை போன்றதாகும். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடை யான்கண் படின். ஈர நெஞ்சம் கொண்டவனிடம் செல்வம் சேருமேயானால் அது ஊரின் நடுவே செழித்து வளர்ந்த மரம் பழுத்து குலுங்குவது போல எல்லோர்க்கும் பயன்படுவதாகும். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான் கண்படின். பிறருக்கு உதவிடும் பெருந்தன்மையாம் ஒப்புரவு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஒரு நல்ல மரத்தின் எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன்படுவது போன்றதாகும். இடனில் பருவத்தும் ஒப்புரவிற் கொள்கார் கடனறி காட்சியவர். தம்மிடம் வளம் நீக்கி வறுமை வந்துற்ற காலத்திலும் பிறருக்கு உதவிடும் ஒப்புரவில் தளராதவர் கடமையுணர்ந்த தகைமையாளர். நயனுடையான் நல்கூர்த்தா நாதல் செயும் நீர செய்யா தமைகளா வாறு. பிறருக்கு உதவி செய்வதையே கடமையாகக் கொண்ட பெருந்தகையாளன் ஒருவன் வறுமையடைந்து விட்டான் என்பதை உணர்த்துவது அவனால் பிறருக்கு உதவிட முடியாமல் செயலிழந்து போகும் நிலைமைதான். ஒப்புரவினால் வரும் கேடெனின் அஃதொருவன் விற்றுக்கோள் தக்க துடைத்து. பிறருக்கு உதவுகின்ற சிறப்புடைய உலக ஒழுக்கம் கேடு விளைவிக்க கூடியதாக இருப்பின் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கி கொள்ளக்கூடிய மதிப்புடையதாகும்.